ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி பார்க்கலாம். இது ஆப்பம், இடியாப்பம், கீ ரைஸ் இது எல்லாத்துக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து முன்னாடியே வந்து நம்ம ஒரு 4 முட்டை வேக வச்சுக்க போகிறோம். இது வந்து நம்ம தேங்காய் பாலில் தாங்க பண்ண போகிறோம். அதனால தேங்காய் பாலோட 2 கப்பு வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அந்த 2 பொடியும் போட்டு முட்டை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். முட்டை நல்லா வறுத்து போடும்போது அந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ முட்டை வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடும். அதோட தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எடுத்து நல்லா திக்காயிடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், ஒரு 2 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. முதல்ல 2வது பால் எடுத்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் முதல் பால் போடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த தேங்காய் பாலோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துருவோம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து முட்டை நம்ம சேர்க்கும்போது சால்ட் வந்துட்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க. 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெத்துன்னு தோசை ஊற்றி அதுக்கு மேலே நல்லா ஊற வச்சு இந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.